ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. ராகி இட்லி, ராகி தோசை ரெண்டையுமே எப்படி செய்யலாம், ஒரே மாவில் எப்படி செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் தோசை மாவுலேயே ராகி மாவை கலந்து இன்ஸ்டண்ட்டாக கூட ராகி தோசை சுடுவாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி இல்லாமல் உளுந்த ஊற வச்சு அரைச்சி ராகி தோசை சுடுறதை பார்க்கலாம். இதுக்காக நான் 1 கப் உளுந்து எடுத்து, தொலி இல்லாத உளுந்து எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் உளுந்து எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் ராகி மாவை அளத்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கின மாவு தாங்க, கடையில் திரிச்சு வைப்பாங்க இல்லையா, அந்த மாவு வாங்கியிருக்கிறேன். நீங்கள் வீட்டில் திரிச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி. 1 கப் உளுந்துக்கு 3 கப் ராகி மாவு யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறீங்க அப்படின்னா 3.5 கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இங்கே 1 கப் உளுந்துக்கு 3 கப் ராகி மாவு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம உளுந்தை நம்ம இட்லிக்கு அரைப்போம் இல்லையா, நார்மலாக இட்லிக்கு எப்படி தண்ணி தெளித்து அரைப்போம் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ உளுந்து அரைச்சி எடுத்துட்டேன். இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கட்டியாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ராகி மாவை கலந்துடலாம். ராகி மாவை நீங்கள் டேரெக்டாகவும் கலந்துக்கலாம், இல்லது நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் கட்டியாக கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் கலந்துக்கலாம். நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல தண்ணி விட்டு ராகி மாவை கட்டியாக கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவு கட்டியாக கரைச்சிருக்கிறேன். பாருங்க, இந்த அளவு இருக்குது. இப்போ இதை நம்ம உளுந்தோட சேர்த்து கலந்துடலாம். உளுந்தோட சேர்த்து கலந்துக்கையில் நம்ம கையால் கிளறி விட்டுறணும். நம்ம கையால் இட்லி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் மாவு உங்களுக்கு நல்ல சரியான முறையில் புளிக்கும். இப்போ நல்ல ராகி மாவு விட்டு நல்ல இட்லி மாவு போல் பிசைஞ்சிடலாம். நல்ல நிதானமாக அடியோடு சேர்த்து நல்லா கலந்துக்கிற மாதிரி அடித்து கலந்து பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து உப்பு போட்டு பிசைய போகிறதில்ல. ஏன்னா வந்து ராகி மாவு நம்ம இட்லி மாவோட சீக்கிரமாக புளிக்கிற தன்மை உடையது. இட்லி மாவு புளிக்கிறதுக்கு நம்ம ஒரு 8 மணிலேருந்து 10 மணி நேரம் வைப்போம். ஆனால் ராகி மாவு ஒரு 5 மணி நேரத்தில் கூட புளிச்சிடும். அதனால உப்பு சேர்த்தா இன்னும் சீக்கிரம் ரொம்ப புளிப்பு கொடுத்துடும். அதனால நான் உப்பு சேர்க்காம பிசைஞ்சுக்கிறேன். நீங்கள் இட்லி அல்லது தோசை சுடையில் உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தோசை மட்டும் செய்ய போகிறதா இருந்தால் மாவை வந்து நம்ம உளுந்தை வந்து மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். தோசைக்கு மிக்சியில் அரைக்கிறது கூட நல்லா வரும் உங்களுக்கு. நம்ம இட்லியாக இருந்தால் நமக்கு கிரைண்டரில் அரைச்சிக்கிறது தான் நல்லது. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 5 மணி நேரத்தில் எவ்வளோ மாவு பொங்கி இருக்குன்ட்டு. நமக்கு 3/4 பாத்திரத்துக்கும் கம்மியாக இருந்தது, இப்போ நிறைஞ்சு இருக்குது பாத்திரம், அந்த அளவுக்கு பொங்கி இருக்குது. இப்போ நம்ம உப்பு போட்டு கலந்துக்கலாம். பொதுவாக இட்லிக்கு மாவு கிளறையில சொல்லுவாங்க ரொம்ப அடித்து கிளறக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் நம்ம இப்போ தான் உப்பு சேர்த்துக்கிறதுனால நம்ம அடி வரைக்கும் கிளறணும். முதல்ல நம்ம வந்து இட்லி ஊற்றிடலாம். பொதுவாக ஃப்ரெஷ்ஷான மாவு தோசையோட இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வழக்கமாக நீங்கள் எப்படி இட்லி பாத்திரத்தில் வேக வைப்பீங்களோ அதே மாதிரி ராகி இட்லியை வேக வச்சா போதும். ரெண்டுக்குமே சேம் குக்கிங் டைம் தான் ஆகும். உங்களுக்கு 5 நிமிடத்தில் குக் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ ராகி இட்லி, ராகி தோசை இதுக்கு காம்பினேஷனாக ஒரு சட்னி ஒன்று நம்ம பார்த்துடலாம். வரமிளகா சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க, வரமிளகாத்தல் சட்னி அப்படின்ட்டு. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. அதுவும் ரொம்ப ஈஸியான சட்னி தாங்க. இந்த இட்லி வேகிறதுக்குள்ளே அந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ, ஒரு 200லேருந்து 1/4 கிலோ வரைக்கும் உரிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து தேவைக்கு தகுந்தப்ப காஞ்ச மிளகாய், புளி, உப்பு, இவ்வளோ தாங்க. இதை ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அம்மி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, இல்லாட்டி மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ இட்லி தயாராகிடுச்சு. நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ துணி போட்டு அவிக்காதவங்க எண்ணெய் தடவி நம்ம நார்மலாக இட்லியை எப்படி அவிப்போமோ அதே மாதிரி ராகி இட்லியும் அவிச்சுக்கலாம்.
ராகி இட்லி உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்குங்க. அந்த அவிச்சு எடுக்கையிலேயே உங்களுக்கு அந்த ஸ்மெல் நல்லா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்ல சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு, ஹார்டாலாம் இருக்காது ராகி இட்லி. இப்போ இட்லி ரெடி ஆகிட்டு, நம்மளுடைய வரமிளகாத்தூள் சட்னி ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம தோசை சுட்டுறலாம். நம்ம கம்பம்புல் தோசை செய்யலை பார்த்தோம். கம்பம்புல் தோசை நார்மல் தோசையோட குக்கிங் டைம் ஜாஸ்தி அப்படின்ட்டு. ஆனால் ராகி நம்ம நார்மலாக எப்படி தோசை செய்வோமோ அதே அளவு தான் வேகும். உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். உங்களுக்கு இந்த வரமிளகாய் சட்னியோட காரம் இவ்வளோ காரம் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய பூண்டு சட்னியை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் இதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு கேப்ப தோசைக்கு. வழக்கமாக எப்போதுமே நம்ம தோசை தான், கேப்பையில் தோசை மட்டும்தான் செஞ்சு பார்ப்போம். பொதுவாக வயசானவங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் தோசையோட இட்லி சீக்கிரமாக ஜீர்ணிக்கக்கூடியது. அதனால நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இட்லி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. தோசைக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் செக்கெண்ணெயாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.